வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக உடம்பு சரியாயிடுச்சுங்க. ஓரளவு பெட்டர் தான் சொல்லலாம். தொண்டை வலி அதெல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் மாதிரி இருந்துச்சு தொண்டையில், போக போக சரியாயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன், ஓரளவு சரியாயிடுச்சு. அதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போது என்னென்னா, ஒரு டெஸ்டினேஷன் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அங்கே தான் போக வேண்டியிருக்கு. சரின்ட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஆமாம்ல இன்றைக்கி மண்டே, காலையில் 10 மணி போல் நம்ம லைவ் வருவோம்னு சொல்லியிருந்தேன். எவ்ரி மண்டே மார்னிங் 10 AM லைவ் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் காலையில் இப்போ வந்துடுவோம், லைவ் வந்துடுவோம். போயிட்டு ஒரு மணி நேரமாச்சும் லைவ் சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைவ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போவோம். சரி, ஓகேங்க. 10 மணி லைவ். இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோ ஈவினிங் 6 o'clock வரும். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க, சப்போஸ் இப்போது லைவில் வர்றவங்க வாங்க பேசலாம். ஒரு வழியாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் குளித்து ரெடி ஆகிட்டு, நான் சொன்ன மாதிரி நீட்டாக குளித்து ரெடி ஆகிட்டேன். ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு, அங்கே குளிக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட கேட்டு குளித்து ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம நேராக ஒரு டெஸ்டினேஷன் போக போகிறோம். என்னென்னா, ஃப்ளவர் கர்நாடகா பிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். வெயில் இப்படி அடிக்குதே. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இருங்க காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, கர்நாடகா ஃபார்ம்ஸ். இங்கே தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரோடு வேறு பார்த்து கிராஸ் பண்ணணும். வந்தாச்சு, பூங்காக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே இருக்கிறவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். தாராளமாக ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஒன்றா பார்க்கலாம். சேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் முடியல, கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சரியினால, புண்ணாக இருக்கனால கொஞ்சம் முடியல. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரன்ஸ்லேருந்து போயிடலாம். போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, பார்த்துடலாங்களா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹைப்ரிட் ஸ்வீட் பிளாக் ஜாமுன். வரிசையாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மரக்கன்றுதாங்க. அப்படியே போய் நட்டு வைக்க வேண்டியதுதான். சப்போட்டா இதுவும் சப்போட்டா தான் நினைக்கிறேன். தாய்லாந்து பனானா. வாட்டர் டேப்பில் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, இந்த மாதிரி வளரும் போல். ஓகே, அடுத்து மிராக்கிள் ஃப்ரூட். அது என்னங்க மிராக்கிள்? கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நான் விளக்குறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிட்றேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக நான் வீடியோவிலே காமிச்சிட்றேன்.
பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேணான்றாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்கேன், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் ஓகே, பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இதான் உங்களுக்கு காலையிலேருந்து கிளம்பி வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தோட்டம் அதெல்லாம் பார்த்துருப்போம், மரக்கன்றுகள்லாம் ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் உள்ளே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மரக்கன்றுகள் நட்டிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு, ஃபேஸ்புக்கோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நன்றி, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.